ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பிபி அகாடமில காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஜய் டிவில கண்டக்ட் பண்ற குக் வித் கோமாளி. செம்ம ஃபன் இருக்க போது நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ஃபன்னை ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த காம்படிஷனோட மாசே வந்து நம்ம கோமாளிஸ் தான். நம்ம அகாடமில கோமாளிஸ் யாருன்னா நம்ம அகாடமில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, கோமாளிஸ்ல இன்ட்ரோ தர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆல் கோமாளிஸ். நம்ம காம்படிஷனோட குக்ஸ் யாருன்னா நம்ம டீச்சர்ஸ். ஸோ இப்போ டீச்சர்ஸ் நம்ம வெல்கம் பண்ண போறோம். கிரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கதறுவாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரீதா மேம் அண்ட் பிரியா மேம். ஹோம்வொர்க் முடிக்காத ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செய்வாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சகி மேம் அண்ட் அமுதா மேம். ஸ்டூடண்ட்ஸை மட்டும் மிரட்டாம ஒர்க் ஸ்டேஷனையும் மிரட்ட வராங்க. லெட்ஸ் வெல்கம் பிரியா மேம் அண்ட் ஹேமலதா மேம். ஒர்க்னா ஓடுவாங்க, அவுட்கம்லாம் வேற லெவல்ல தருவாங்க. லெட்ஸ் வெல்கம் தீப்தி மேம் அண்ட் சண்முகி மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த டீச்சர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூன் உள்ள நாங்கள் எழுதியிருக்கோம். இப்போ நீங்க ஒரு பெஞ்சா வந்து அந்த பலூனை உடைக்கும் போது அது உள்ள ஒரு சீட்டு போட்டிருக்கோமா, அதை ஓபன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த டீச்சர் நேமை நீங்க ரீட் பண்ண உடனே அவங்க உங்க டேபிளுக்கு வருவாங்க. புரியுதா? ஸோ டீச்சர் நேம் என்ன ரீட் பண்ணுங்க. பிரீதா மேம். பிரீதா மேம். அடுத்த பெஞ்ச்ல பார்க்கலாம். சீட் ஓபன் பண்ணுங்க. அமுதா மேம். அமுதா மேம். குக்கிங் எதை பேஸ் பண்ண இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு இன்கிரிடியன்ஸ் வேணும்ல. சோ இப்போ நம்ம அந்த இன்கிரிடியன்ஸை வர வைக்க போறோம். அந்த இன்கிரிடியன்ஸ் இப்போ கோமாளிஸ் வந்து இன்கிரிடியன்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க. உங்க குக்ஸ்க்கு வந்து என்ன வருதோ அதுன்றது நீங்க தான் செலக்ட் பண்ணணும். என்ன வருதோ அதான் வந்து உங்க குக்ஸ் பண்ண போறாங்க, ஓகேவா? சோ இப்போ ஒரு கோமாளியா வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்க குக் எடுத்துட்டு போய்ட்டா அதை ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு பார்க்கலாம். மேம் உங்களுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? பண்றீங்களா? பண்ணிடலாம் மேம், பிரச்சனை இல்லை. மேகி, நெய் அதெல்லாம் வச்சுக்காங்க. கிரவுண்ட் நட் இருக்கு, அதை வச்சு பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை. ஓகே, டேக். கோமாளினால என்ன இருக்கும்? டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல. சோ எங்க டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணனும், 5 மினிட்ஸ் வந்து கோமாளி பண்ணனும். இது அது இல்ல. அந்த 5 மினிட்ஸ்மே வந்து டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் டிஃபரண்ட் ஆயிட்டே இருக்கும், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா குக் எல்லாமே வந்து கை கட்டணும். கைய வந்து ஃப்ரண்ட்ல கட்டணும். பிளஸ் வாயை வந்து நீங்க ஓபன் பண்ணவே கூடாது, அதுமே க்ளோஸ்ல இருக்கணும். ஏய், டேப் போட்டு தானே ஒட்டிருக்காங்க. இன்னமோ சங்கிலி போட்டு காட்டுற மாதிரி எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கற. ஆமா, எதுக்கு வாய் மேல துணியை காய போட்டுருக்கற? ஓகேவா? வாயும் திறக்க கூடாது, கையையும் ரிலீவ் பண்ண கூடாது. அப்படியே நீங்க சொல்லணும். தண்ணி வேணுமா? ஓசி குடிக்கு நீயே துண்டு எடுத்து வாயில கட்டிக்கிட்ட. வேற ஆள பாடுறா. உங்களோட கோமாளிஸ் வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆன டாஸ்க் யாருக்குன்னா டீச்சர்ஸ்க்கு. கையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க கோமாளிஸ் வந்து பெனால்டிஸ் இருக்கு, ஓகேவா? ரெடி? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கோ. அதுல சுகர் மேம். வாயும் திறக்க கூடாது, கையையும் ரிலீவ் பண்ண கூடாது. அப்படியே நீங்க சொல்லணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதை தனியா எடுத்து வச்சுக்கோ. அந்த பிளேட்ல வந்து தனியா எடுத்துக்கோ. அந்த டிஃபன் பாக்ஸ் பிளேட்ல எடுத்துக்கோ. டிஃபன் பாக்ஸ்
அது ஒரு ட்ரே. இப்போ என்ன பண்ணேன், இது எடுத்து அதை அப்படியே நொறுக்கு. நொறுக்கு பரவாயில்லடா, இது நொறுக்குடா. நொறுக்கு எப்படியோ நொறுக்க. நொறுக்க நல்லா தூளா. இப்படி போடு. கொட்டா பண்ணுங்கடா, பொறுமையா பண்ணு, ஓகேவா? பொறுமையா பண்ணு. க்ளவுஸ் எல்லாம் வாங்கிக்கோ, ஓகேவா? வா, இங்க ஒரு குக் வந்து விட்டுட்டாங்க. சோ கோமாளி பெனால்டி வாங்க போறாங்க. கோமாளி நீங்க வெளிய வாங்க, பெனால்டி வாங்கணும். பண்றீங்க நீங்க? கை கட்டவே. சாரி மேம். கடி ஜோக் சொல்லணும். ஓகே, சூப்பர். கோமாளி வாங்க. கடி ஜோக் சொல்றீங்களா? மேம் எப்படி மேம் ஜோக்கை கடிக்க முடியும்? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சாமி நீ இப்படி உதைக்கிறிய? சாப்பிடாதடா. மேம் எங்களுக்கும் தானே மேம் பசிக்கும், எங்களுக்கும் வயிறு இருக்குல்ல. அது எடுறா, கேப்சிகம் எடுறா. பச்சை கலர்ல இருப்பாரு, அது எடுறா. பச்சை கலர்ல அது எடு. அந்த ஃபர்ஸ்ட் பிரெட்ல அதுல இல்ல, இந்த சைடு மேலடா. அந்த ஸ்டஃபிங் நல்லா வை. இந்த சைடு வேடா, இந்த இதுல. இவனை சமைக்க கூட்டு வந்தா சாப்பிட்டே காலி பண்ணிட்டோம் போல எல்லாத்தையும். மேம் கேப் கட்டலாமா? கேப் கழட்டுறியா? ஏண்டா கேப் என்ன வேலை பார்ப்பியா? வேலை பார்ப்பேன். சரி ஓகே, கழட்டிக்கு வாப்பா. தேங்க்யூ மேம் சொன்னதுக்கு. வா இங்க வா, கிண்டு வா. கேப் கட்டணும்ல, பண்ணு வா. பொறுமையா பண்ணுங்க. என்னடா பண்ணிடுவோம்? என்ன பண்ணணும் எனக்கே தெரியல. வேற மாதிரி சொல்லு. வேற லெவலா? வேற மாதிரியா இருக்கா மேம்? வர மாட்டேங்குது மேம், அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா, இங்க இருந்து பிரஸ் பண்ணு, ஓகேவா? ஓகே மேம். சீக்கிரமா தான் பண்ணி தொலையடா. ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா இருக்க? ஐயோ இருங்க மேம், இப்ப பண்றேன். இன்னும் பொறுமையா பண்ணு, ஓகேவா? டைம் ஆகுது, சீக்கிரம். தூது மேம். மேம் என்ன பண்றீங்க? ஓ விளங்கிச்சு. மேம் இந்த டெஸ்ட்ல இருந்தா நம்ம டீம் தான் மேம் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிரும். சூப்பரா இருக்கடா. எஸ் மேம். அப்ப நம்ம ஜெயிச்சிருமா? எஸ் மேம். வைஃபை குக் வித் கோமாளி வந்து டிவில தான் பார்த்திருக்கேன். ரியலாவே சமைச்சு பார்ப்பேன், எனக்கு ஜாலியா இருக்கு. இன்னைக்கு வேற 5 to 8:30, அதனால ஜாலியா இருந்துச்சு. டீச்சர்ஸ்லாம் வந்து சமைச்சின்னு அவங்களும் ஜாலியாகிறாங்க. நம்ம சாரோ ஜாலியாகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாகிறாங்க. நீங்க கூட ஜாலியாகிறீங்க. என் சாப்பாடு ஃபர்ஸ்ட் நானே சமைச்சு நானே சாப்பிட்டு இருக்கேன்.
நல்லா இருக்கேன் சாப்பாடு. கோமாளி நான் நேர்ல பார்த்திருக்கேன். விஜய் படம்லாம் பாப்பியா? விஜய் படம் ஒரு பேர் சொல்லுப்பா. தனுஷ். இப்போ சேர்ந்து டீச்சர்ஸோட ரொம்ப என்ஜாய் இருந்தது. 5 to தனுஷ் சாரோட படம் பேர் சொல்லு. சிவா. 8:30 வரைக்கும் நல்லா இருந்தது. தேங்க்யூ மிஸ். எனக்கு குக் வித் கோமாளி நான் டிவில தான் மிஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் மிஸ் முதல் டைம் நேரில் நானே பண்ணியிருக்கேன். அதனால நான் செஞ்ச சாப்பாடையும் நான் சாப்பிடுவேன், எல்லாரும் சாப்பாடையும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த டியூஷன்லேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேம் கூட செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக போச்சு. குக் வித் கோமாளின்றது ரொம்பவே கிரேசியான ஒரு ஃபன்னான கேமு. அதை நான் வந்து இதுவரையும் 1 டைம் தான் டிவியில் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இதை நம்ம வந்து டியூஷனில் பண்ணுவோம், அதுவும் மேம் ஃப்ரெண்ட்ஸு. இதனால தேங்க்யூ டு சார் அண்ட் மேம்ஸ். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டதுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் ஜாலியாக இருந்ததோ இல்லையோ, ஆனால் மற்றவங்க இது சாப்பிட்டு நான் ஜாலியாக இருந்தேன். என்ன ஸ்டாண்டர்டு? எத்தனாவது படிக்கிறா? 2ஆவதா? 1ஆவது படிக்கிறியா? இன்னைக்கு டே எப்படி போச்சு மேம்? குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் இது பண்ணிருக்கீங்க. கோமாளி ஸ்கூல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வந்து எப்பயும் பிஸி ஸ்கெடியூல்டாகவே நம்ம போயிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு ஸ்கெடியூலே இல்லாமல் பசங்களோட இன்னும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற மாதிரி டார்ச்சர் பண்ணாங்களா பசங்க இல்லை ஜாலியாக? நிறைய டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பசங்களை ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டே பழகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் சிரிச்சு பேசினது நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக போச்சு மேம். பசங்க கிட்ட எப்பயும் மிரட்டி படிங்கடான்னு சொல்றதை விட இப்போ அதை எடுத்து அதை பண்ணுங்கடா இதை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அதுலேயே போயிடுச்சு. கோமாளிஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க போல. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? என்னை விட அவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு இந்த டாபிக் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு டீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து இந்த தடவை டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 பேருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு காம்படிஷன். அது டாபிக் குக் வித் கோமாளி சீரியஸாகவே நல்லா இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணதை விட பசங்க என்ஜாய் பண்ணாங்க. சப்ஜெக்ட் ஷெடியூல் தவிர இந்த ஷெடியூல் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பாண்டிங் இன்னும் அதிகமாச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணோம். அவங்களும் ஜாலியாக இருந்தாங்க, நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு எப்படி சொல்ல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். குக் பண்ணுறது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க, நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எப்பயுமே படின்னு சொல்கிறதோட இப்போ எங்களோட ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நாங்களும் ஜாலியாக பண்ணோம். டேய் இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குக் வித் கோமாளிங்க தீமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் பசங்க எல்லாமே ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், இவங்க 2 பேரும் நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு அவங்க தான் பாதி ஒர்க் அவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே முக்கால்வாசி நான் பண்ணதோட அவங்க பண்ணது அதிகம். half of the credits அவங்களுக்கு தான் இதில் போதும். பேரே செமையா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி மேடம் அப்டேட் சாப்பிடலாம் பேசுறீங்க? அப்டேட் எத்தனை மேடம்? கட்லெட்ஸ் இதுவா மேடம்? ஆமாம், அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். மேடம் இது லைம் mint lime சார், அது ஸ்ப்ரைட். நான் குடிச்சா எப்படி மேடம்? அப்படியே சரி. மின்ட் ஃப்ளேவர் கிளியரா தெரியும். இது வந்து மில்க் பேடா சார். என்ன மேடம் அது? மில்க் பேடா ஸ்வீட். ஓகே இப்படி எடுக்கலாங்களா? எடுத்துக்கோங்க. தட்டு வடை சார். தட்டு வடையா? தட்டு வடை தான் சார். சரி, உள்ள என்ன மேடம் இருக்கு? இல்லை அதில் வந்து பீட்ரூட், கேரட், அப்புறம் மேங்கோ,
ஆனியன் எல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி சொன்னா அப்படியே தான் சார். சீசன் பால் சார், நம்ம சொல்லுவோம் சார், அது எள்ளு உருண்டை அது சார். ஸ்கூல்ல எடுக்கலாம். அதே ஃப்ளேவர்ல இருக்கு, அதே டேஸ்ட்ல இருக்கு. மேடம் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு உங்களால் எப்படி இது செய்ய முடிஞ்சது? ஏன்னா கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது, எப்படி செஞ்சீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க சார். அவங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன், இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சரி 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 சார் இது வந்து பிரெட் ரசமலாய். பிரெட் ரசமலாய். ரசமலாய் இது வந்து பிரெட் கிரன்ச்சி வெஜ் சாண்ட்விச். பேர் சொல்கிறதா டஃப்பாக இருக்கு ரொம்ப. சரி டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். இது கட் பண்ணி எடுக்கலாம்ல? நல்லா இருக்கு. இது எப்படி சாப்பிடணும்? கையில் தான் சாப்பிடணும். சார் இது வந்து கிரன்ச்சி மேகி பெல், இது வந்து மின்ட் மொஜிட்டோ, இது வந்து கிரவுண்ட் நட் வச்சு ஒரு ஸ்பாட் மாதிரி கிரவுண்ட் நட் ஸ்பாட் மாதிரி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க சார். பயப்படாம சாப்பிடுங்க சார். புரியல. பயப்படாம சாப்பிடுங்க சார், நல்லா தான் இருக்கு. கடையில் வைக்கிற மாதிரி இருக்கு. என்ன போட்ட இதுக்குள்ள? மின்ட், லெமன், சுகர், சோடா என்ன போட்டியா? புரியல. சோடா என்ன ஆட் பண்ணி? சோடா சூப்பரா இருக்கு. சரி இது வந்து கிரவுண்ட் நட் ஸ்பாட் மாதிரி. மேல சாக்லேட் சிரப் இருக்கு சார். மேல சாக்லேட் சிரப். போகா சார். போகா. ஓகே. ஆனா அவல்ல பண்றது சார். ஓ சரி சரி. நேம் எல்லாமே செமையா சொல்றீங்க. முறுக்கு சாண்டி சார். ஓகே. இது வந்துட்டு ஓரியோ சாக்லேட் டெசர்ட் சார். ஓகே ஓகே. அப்படியே உள்ள போயிடுமா மேடம்? உள்ள போ லோட் பண்ண முடியுமா தெரியல, கஷ்டமா தான் தெரியுது. இதெல்லாம் வச்சிங்களே கூட சேரும்போது ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இது வந்து சாக்கோ பிளாஸ்ட் சார், கேக் வித் பிரெட்டும் பிஸ்கெட்ஸும் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸாக்ட்டா கடையில் விற்கிற கேக் மாதிரியே இருக்கு பார்க்க. தேங்க்யூ சார். இது வந்து சாட் சார். இது வந்து நார்மலா 5 rupees பாக்கெட்லாம் விற்கும்ல, அதுலயே நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வந்து சாட். இது வந்து பாதாம் மில்க் சார். இது கடையில் விற்கிறாங்களா இல்ல நீங்க புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், நான் ட்ரை பண்ணேன், ஃபுல்லா நான் ட்ரை பண்ணேன். அது என்னது? பாதாம் மில்க் சார். டேஸ்ட் பண்ணிடலாம் மேடம். ரியல் கேக் மாதிரி இருக்கு. அதான் கேக் கரெக்டா வந்துருச்சு. தேங்க்யூ சார். சார் இது சாட் வீட்ல சாஸ் சாஸ். என்ன சிப்ஸ் போட்டுருக்கீங்க உள்ள? சார் இது வந்து லேஸும் குக்குரேவும் சார், அது போக எல்லாமே டொமேட்டோ, ஆனியன். ஓ சரி சரி.
லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சாட்ஸ் லைக் பீனட்ஸு மிக்சர்ஸு அதர் வெஜிடேபிள்ஸு சீஸு மைனஸு ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சாட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஓரியோ இந்த பீஸ் நானே எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை மைனஸ் கிளியராக தெரியும். மைனஸ்னால் இல்லை ஆடர் ஃப்ளேவராக இருக்கும். நல்லா இருக்கும். அப்படி இது வந்து சீசி பிஸ்கெட்ஸ். பிஸ்கெட் சீசி பிஸ்கெட். ஆக்சுவலி பிஸ்கெட் வந்து கிரன்ச்சியாக இருக்கும். டைம் ஆனதுனால லைட்டாக இதுவாயிடுச்சு. இது வந்து கியூக்யூபர் சூஷி. நல்லா இருக்கும். இத்தனை வாட்டி வெளியே போயிட்டு வந்தோம்ல, ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. யாரை சூஸ் பண்ணுறதே சீரியஸாக தெரியல. ஏன்னா எல்லாரும் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் ஆக்சுவலாக மினிமம் ஒரு 3 செஞ்சீங்கன்னா 2 ஆச்சும் நல்லா இருக்கு. அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது எந்த டீம் வின்னர் எந்த டீம் ரன்னர்னு சொல்றது ரொம்ப டஃபா இருக்கு. ஆனா இருந்தாலும் கண்டென்ட் கொடுத்ததை வச்சு எங்ககிட்ட நிறைய கண்டென்ட் கிடைச்சது, டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணது, அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அதுவும் செகண்ட் ப்ரைஸ் சூஸ் பண்றது ரொம்ப டஃபா இருந்துச்சு. அதனால வந்து எங்களால முடிஞ்சதை நாங்கள் சூஸ் பண்ணிருக்கோம். அதனால ஹர்ட் ஆகக்கூடாது. புரிஞ்சா ஏதோ ஒரு டிஷ் உங்களுக்கு கம்மியா இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால இந்த ப்ரைஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. சொன்னால வின்னர் டீம்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் மெடல் இருக்கு. ரன்னர் டீம்ல இருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் மெடல் இருக்கு. மீதி இருக்கவங்க எல்லாருக்குமே பார்ட்டிசிபேஷன் கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் எதுவும் சொல்லல. கவுண்டர் 3, 2, 1 டீம் 3. ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் 2 ரன்னர். எல்லாமே நல்லா இருந்ததை வச்சு சொல்லியிருக்கோம். சேம் டைம் கண்டென்ட் என்ன நிறைய கிடைச்சது, எந்த இதில் கிடைச்சது, டீமாக அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டீமும் சொல்லாத போது அந்த இடத்துல எப்படி நடந்தது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான்.